இன்றைக்கி நம்ம கொத்து பரோட்டா மாதிரி கொத்து தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல்ல 2 தோசை நல்லா ஊத்தாப்பா மாதிரி ஊற்றிக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக பிச்சிடலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் காரத்திற்கேற்ப சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் காரத்திற்கேற்ப அதிகமாக கூட போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா 2 முட்டை உடச்சி ஊற்றி உள்ளே சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறுங்க, அடிப்பிடிக்காமல் கிளறணும். முட்டை நல்லா உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருந்த தோசை எடுத்து உள்ளே சேர்த்திட்டு நல்லா தோசை கரண்டி எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், உதிரி உதிரியாக நமக்கு கொத்து தோசை ரெடி.